Hello students, welcome to Subha's tuition. இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு நமக்கு மென்சுரேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேத்தமெட்டிக்ஸ்ல. அதுல நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வால்யூம் பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது சர்ஃபேஸ் ஏரியாஸ் பத்தி பார்த்தோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வால்யூம் ஆஃப் சேம் திங், சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம், இது எல்லாத்தோட வால்யூம் தான் நம்ம இனிமே வர கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம், வால்யூம்ஸ் அப்படிங்கிறது கியூபிக் யூனிட்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த லைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரைட் சர்க்குலர் சிலிண்டர், இதோட வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா அதோட பேஸ் இன்டு ஹைட், இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா வால்யூம்னு சொல்ல போறோம். பேஸ்ங்கிறது சர்க்குலர் ஷேப்பா, சோ சர்க்குலரோட ஏரியா ஃபார்முலா πr² அண்ட் ஹைட் h. சோ இதோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் πr² h கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். சேம் ஹாலோ சிலிண்டருக்கும் ஆர்டினரி சிலிண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும், அது ரேடியஸ்ல தான் டிஃபரன்ஸ். பிக் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு ரெண்டு ரேடியஸ் இருக்கு ஹாலோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும். சோ இதுக்கு வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டா, வால்யூம் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் h மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் h, சோ தட் பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு h. சோ அடுத்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு h கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் 7.15 என்ன சொல்றாங்க அப்படின்னா, find the volume of a cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter square. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல as usual given எழுத போறோம். அதுல height 2 meter, base area 250 meter square. We have to find the volume. வால்யூம் ஃபைண்ட் பண்ணணும். சோ அதுக்கு முதல்ல சிலிண்டர் வால்யூமோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தட் இஸ் πr² h. பேஸ் ஏரியா அப்படிங்கிறது தெரியும், பேஸ்ங்கிறது சிலிண்டர், சோ தட் இஸ் வாட் πr². டைரக்டா πr² நம்மளுக்கு கொடுத்தாச்சு. சோ தட் பேஸ் ஏரியான்னு போட்டிருக்காங்க இன்டு ஹைட்னு போட்டிருக்காங்க. πr² இஸ் 250 அண்ட் ஹைட் இஸ் 2 மீட்டர். சோ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 500 மீட்டர் கியூப். இது ஒரு மீட்டர் ஸ்கொயர், இங்க ஒரு மீட்டர், சோ மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் கியூப். So we have volume of cylinder is equal to 500 meter cube. So இந்த sum இதோட over, easiest sum தான். Then thinking corner கிட்ட போலாம். Thinking corner என்ன சொல்றாங்கன்னா, if the height is inversely proportional to the square of its radius. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? height inversely proportional னா 1 by r square அர்த்தம். square of its radius னா this is height inversely proportional to 1 by r square. இதை நம்ம ஈக்குவல் டுவா சேஞ்ச் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம். அதை ஹைட் ஈக்குவல் டு k/r² அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா கிடைக்கும். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டா, த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr² h. அந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம k/r² போடலாம். போட்டா என்ன ஆகும், உங்களுக்கு r² கேன்சல் ஆகி k அப்படின்னு கிடைக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் k/, கியூபிக் யூனிட்ஸ், அவ்வளவுதான். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ட் டு த வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் வித் ரேடியஸ் r அண்ட் ஹைட் h when radius is halved? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரேடியஸ் half. சரி, ரேடியஸ் halfனா r is equal to r/2 அப்படின்னு அர்த்தம். இத வால்யூம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். πr² h, இந்த r க்கு பதிலா r/2 போட போறோம். போட்டோம்னா r² அப்படிங்கறது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, r/2 போடும்போது r²/4 கிடைக்கும். சோ πr²/4 into h அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் 1/4 πr² h அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1/4 ஆஃப் த வால்யூம். πr² h வால்யூமோட ஃபார்முலா, அதுல 1/4 கிடைக்கிறதுனால 1/4 ஆஃப் வால்யூம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் என்ன கேக்குறாங்க, ஹைட் இஸ் halved. சப்போஸ் h ஆஃபா இருந்தா என்ன அப்படின்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. πr² ஹெச்சுக்கு பதிலா என்ன போட போறோம்னா ஹாஃப்னால h/2 போட போறோம். சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/2 πr² h அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கு ஆன்சர் half of volume, half of πr² h, that is half of its volume அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.16 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
The volume of a cylindrical water tank is 1.078 into 10 to the power of 6 liters. Okay, litersல நமக்கு கொடுத்திருக்கு, வால்யூம் டைரக்டா கொடுத்தாச்சு. If the diameter of the tank is 7 meter, tank ஓட diameter இருக்கு, we have to find height தான் கண்டுபிடிக்கணும். So as usual given எழுத போறோம். Volume of tank வந்து given, that is what கேட்டா 1.078 into 10 to the power of 6 liter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 10 to the power of 6 அப்படிங்கறத வந்து நம்ம zeros add பண்ணி points வந்து புட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா 10,78,000 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். 10,78,000 எப்படி தெரியுமா? 10 power 6 அப்படின்னா 6 zeros இங்க ஆட் ஆகும். 3 digit தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கும் போது இதோட ஒரு 3 zeros மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 10,78,000 லிட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ இந்த லிட்டர்ல இருக்கு நம்மளுக்கு. ஸோ டேங்கோட டயாமீட்டர் மீட்டர்ல கொடுத்துருக்கு. ஸோ தட் நம்ம இதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண போறோம். மீட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு மீட்டருக்கும் லிட்டருக்கும் இருக்கிற ஃபார்முலா என்னன்னு கேட்டா 1 liter that is 1000 liter equal to 1 meter cube. 1000 liter equal to 1 meter cube. So 1 liter அப்படிங்கிறது 1/1000 meter cube. So இந்த லிட்டர் நம்ம 1000ஆல டிவைட் பண்ணோம்னா we can get in meter cube. நம்மளுக்கு மீட்டர் கியூப்ல கிடைக்கும். ஸோ 1078 மீட்டர் கியூப். டயாமீட்டர் இருக்கு 7 மீட்டர்னு, ரேடியஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 7/2 மீட்டர். இப்போ வால்யூம் போடலாம். வால்யூம் πr² கியூபிக் யூனிட்ஸ். வால்யூமோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு 1078, அதாவது 1078 தெரியும். 22/7, ரேடியஸ் இஸ் 7/2. ஸோ ஹைட் we have to find. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 7 கேன்சல் ஆகும், இங்க 2 வந்து 11 டைம்ஸ்னு கேன்சல் ஆகும். அது தவிர நம்மளுக்கு வேற எதுவும் இப்போதைக்கு கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஹெச் தானே வேணும். ஸோ வி கேன் மூவ் அதர் திங்ஸ் இன்டு லெஃப்ட் சைட். ஹெச் மட்டும் அப்படியே கீப் பண்ணிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு போனோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1078 இன்டூ கீழே இருக்கிற 2 வந்து மேல போயிடும் மல்டிபிளிகேஷன்ல, அண்ட் மேல இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிற 11 into 7 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்போ ஃபர்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணி பார்க்கலாம். அதை 1078 1 7s are 7, பேலன்ஸ் 3 37, 5 7s are 35, பேலன்ஸ் 2 28, 4 7s are 28. இப்போ 11ஆல 154 கேன்சல் பண்ணோம்னா 1 11s are 11, பேலன்ஸ் 4 44, 14 11 4 11s are 44. So we get 14. 14 into 2 வந்து 28. Height is equal to 28 meter. Therefore height of the tank is 28 meter. முடிஞ்சிருச்சு. சம் ஓவர். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வெற்றிகரமா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். 7.17. இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த அயர்ன் used to make a hollow cylinder of height 9 cm and whose internal and external radius are 21 cm and 28 cm. Internal and external அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே, அதுவும் ரேடியஸ்ல டிஃபரன்ஸை பார்த்தாலே நம்ம என்ன வந்துடலாம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். 2 ரேடியஸ் ஹாலோ சிலிண்டருக்கு தான் வரும். So that இப்போ வால்யூம் ஆஃப் த அயன் தான் we have to find out the volume of the iron used to make a hollow cylinder. ஹாலோ சிலிண்டருக்கு வேணுங்கிற வால்யூம் ஆஃப் அயன் தான் we have to find. அதுக்கு ஹைட் இருக்கு, R1 R2 இருக்கு, R கேபிட்டல் ஸ்மாலர் இருக்கு, எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, given கேபிட்டல் ஸ்மாலர் வாட் அப்படின்னு எழுதிக்கலாம். that is 28 cm. ஓகே, இப்போ capital is 28 and small r 21, h equal to 9 cm. Volume of hollow cylinder formula pi into capital R square minus small r square, h cubic unit. Pi க்கு பதிலா 22/7, capital R square அப்படின்னா 28 square minus small r square 21 square into 9 is equal to 22/7 அப்படியே இருக்கட்டும். 28 square is 784 and 21 square is 441 into height வந்து 9. So இப்போ அதை மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணணும். நம்ம 784 minus 441 மைனஸ் பண்ணா 343, 7ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 4s are 28, பேலன்ஸ் வந்து 6 63, 9 7s are 63, so 49. இப்போ we have to multiply 22 into 49 into 9, we get 9702. So this is the volume. அதனால சென்டிமீட்டர் கியூப் எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்ம கியூபிக் யூனிட்ல தான் மென்ஷன் பண்ணணும் வால்யூமை. so that சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். easiest one. Example 7.18. For a cylinder A and B, ரெண்டு சிலிண்டர் இருக்கு A, B. Find out the cylinder whose volume is greater. Find out the cylinder
whose volume is greater. Volume கண்டுபிடிச்சு எது greaterன்னு சொல்றாங்க. Verify whether the cylinder with the greater volume has greater total surface area. வால்யூம் கிரேட்டரா இருக்கிறதுல சர்ஃபேஸ் ஏரியாலையும் கிரேட்டரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ அண்ட் பி. ரெண்டுத்தோட வால்யூமோட ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஃபர்ஸ்ட் சிலிண்டர் எடுத்துக்கலாம். πr²h யூனிட். இங்க வந்து ஃபிகர்ஸ் இருக்கு. ஃபிகர்ஸ்லயே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கு. என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, இதோட டயாமீட்டர் 7, இதுக்கு ஹைட் வந்து 21, இதோட டயாமீட்டர் வந்து 21, இதோட ஹைட் வந்து 7, அப்படியே உல்டாவா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ, which is A, this is A and this is B. So A ஓட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா 22/7, R க்கு பதிலா 7/2, 7/2, ஹைட்டுக்கு பதிலா 21, ஒரு 7 இங்க கேன்சல் ஆயிடும், ஒரு 2 வந்து 11 டைம்ஸ் கேன்சல் ஆயிடும், வேற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்ல. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 808.5 சென்டிமீட்டர் கியூப். சரி, அனதர் சிலிண்டரோட வால்யூமுக்கு போலாம். 22/7, இதுக்கு வந்து டயாமீட்டர் 21 அப்படிங்கிறதுனால இதோட ரேடியஸ் 21/2, 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஏதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னா 7 கேன்சல் பண்ணிக்கலாம், 2வையும் 22வையும் 11 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் வி மல்டிப்ளை these 3, 11, 21 into 21 by 2, we get 2425.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரி, இதுல எது ஹையர் வால்யூம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பி ஹேஸ் அ ஹையர் வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ஹையர் வால்யூம். சிலிண்டர் பி வந்து கிரேட்டர் தென் த வால்யூம் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து எது வந்து ஹையஸ்ட்னு கேட்குறாங்க. அதாவது வால்யூம் ஹையரா இருக்கிறதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹையரா இருக்கா அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா 2πr into h+r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2 into 22/7, ஆர்க்கு பதிலா 7/2, h+rனா 21 + 3.5. இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 + 3னா 24.5 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு இதுல எது கேன்சல் ஆனா 7, இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ இஃப் யூ மல்டிப்ளை 22 into 24.5, we get 539 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ அடுத்து சிலிண்டர் பிக்கு பார்க்கலாம். சிலிண்டர் பிங்கிறது 2πr into h+r. இதுல ஆர்ங்கிறது 21/2. ஸோ இதை பண்ணோம்னா 7னா 17.5 இதுல கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்து 2 கேன்சல் ஆகி 7 வந்து இங்கே 3 டைம்ஸ் கேன்சல் ஆகி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we get 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ இதுல எது சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு ஹையஸ்டா கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா இதுலயும் சிலிண்டர் பியோட சர்ஃபேஸ் ஏரியா தான் ஹையஸ்ட்னு கிடைக்கிறது, 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இந்த ரெண்டாவது கேஸ்லயும் நம்மளுக்கு சிலிண்டர் பி தான் ஹையர் அப்படின்னு கிடைக்கிறது, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாலையும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ரெண்டு வால்யூமையும் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரேஷியோ வேணும் அப்படின்னு கேட்காங்க. தட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏ டிவைட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பி. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஏயோட வேல்யூ போட்டாச்சு, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பியோட வேல்யூ போட்டாச்சு. ரேஷியோ வேணும். ரேஷியோ வேணும்னா இது ரெண்டுத்துலயுமே 1 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணி இதை டிவைட் பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து வேனிஷ் ஆகி அப்படியே நம்பர்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணா இது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் 8085 இஸ் 24,255 அப்படின்னு கிடைச்சு 1/3 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ ரேஷியோ வந்து 1:3. ஏபியோட வால்யூமோட ரேஷியோ வந்து 1:3. கேன்சல் பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஈஸியா தான் கேன்சல் ஆகும். 5 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணா ஓகே ஃபுல்லும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு அட் லாஸ்ட் 1/3 இருக்கும். ஸோ ரேஷியோ இஸ் 1:3. ஓகே, இன்னைக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டைட்டில் வந்து வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன். அதோட வால்யூம் பத்தி பார்க்க போறோம். இதோட மற்ற முன்னாடி இருக்கிற 7.1ல இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் பிளஸ் இன்ட்ரோடக்ஷன் பேஜஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க பார்த்துட்டு எதுல டவுட் இருக்கோ அதுல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி உங்க டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை. தேங்க்யூ. We will meet in the next class. Bye.